வாழ்க்கையில் பலரும் சந்திக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் தான் ஓவர் திங்கிங்கோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் நோ சொல்ல தெரியாத ஒரு பழக்கம். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முயற்சி செய்கிறீங்க. ஆனால் என்ன தெரியுமா, அதுதான் உங்களுடைய வேல்யூவை குறைக்குது. இப்போ ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியாது, அப்படி இருந்தும் நோ சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான ஒரு 4 காரணங்கள் இருக்குது. முதலாவது, பீப்புள் ப்ளீசிங் ஹேபிட். அதாவது பொதுவாகவே சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னது, எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு. அதனாலேயே என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முயற்சி செய்கிறோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, நம்மளை நாமளே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இரண்டாவது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இப்போ நம்ம ஒரு இடத்துல நோ சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை வெறுத்துருவாங்களா, இந்த மாதிரியான தாட்ஸ் தான் பலரையும் ட்ராப் பண்ண வைக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க உங்களுடைய பவுண்டரிஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதாவது இவங்க கிட்ட இந்த வேலை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடும். மூணாவது, கில்ட்டி ஃபீலிங். பலரும் நோ சொல்கிற இடத்துல ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, அவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த இடத்துல நீங்கள் செல்ஃபிஷாக இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த 3 ஒரு செக்ஷன், அதாவது ப்ளீசிங் ஹேபிட், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், கில்ட்டி ஃபீலிங். சரி, இப்போ இரண்டாவது செக்ஷன், த ஹிடன் காஸ்ட் ஆஃப் ஆல்வேஸ் சேயிங் எஸ். சரி, இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாருக்காகவும் ஒரு வேலையை அக்செப்ட் பண்ணி எஸ் சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு சைலண்ட் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அது ஒரு 3 டைப்ஸாக இருக்குது. முதலாவது, மென்டல் எக்ஸாஷன். அதாவது நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முயற்சி செய்யும் போது ஒரு விதமாக உங்கள் பாடியும் மைண்டும் ஸ்லோவாக டயர்டாக ஆரம்பிக்கும். அந்த டயர்ட்னஸ் தான் உங்களுக்குள்ள ஒரு ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், சில நேரங்களில் பர்ன் அவுட் ஆகிறது, இதற்கெல்லாம் காரணமாக இருக்குது. இரண்டாவது, பீப்புள் ஸ்டாப் வேல்யூயிங் யூ. இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் இருக்குது. என்னென்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் வேல்யூ பண்ணுவோமா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே அவைலபிள் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான வேல்யூ குறைஞ்சிரும். அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு தனித்துவமாக தெரிய மாட்டீங்க. மூணாவது, யுவர் ட்ரீம்ஸ் ஸ்டாப் சஃபரிங். ஒரு நாள் முழுக்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கான ட்ரீமுக்கு எங்கே டைம் கிடைக்கும்? அதனால தான் எஸ் சொல்கிற பழக்கம் உங்கள் ஃப்யூச்சரை சைலண்ட்டாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நோ சொல்கிறதுனால உங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நீங்கள் நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்? முதலாவது, இட்ஸ் ஷோஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ ஒரு மனுஷன் தனக்கான டைமை மேனேஜ் பண்ணுறான், ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போது அவங்க மேலே ஒரு சீரியஸான ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்னு தோணும். இரண்டாவது, இட் கிரியேட்ஸ் பவுண்ட்ரிஸ். அதாவது பவுண்ட்ரிஸ் இல்லாத மனுஷங்களை மக்கள் யூஸ் பண்ண தான் செய்வாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஸ்கில்லை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஒரு பவுண்ட்ரிஸை க்ரியேட் பண்ணுறது. மூணாவது, யுவர் எஸ் பிகம்ஸ் வேல்யூபிள். நீங்கள் எப்போவாச்சும் தான் அவைலபிளாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தால் நீங்கள் திடீர்னு எஸ் சொல்லும்போது அது ஒரு ஸ்பெஷல் விஷயமா தெரியும். அதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்கு வந்துட்டோம், ஹவு டு சே நோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. உங்களால் முடியாத வேலைக்கு நோ சொல்லணும், ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டேமேஜும் வரக்கூடாது, யார் மனசும் காயப்படக்கூடாது. அதற்கு சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரிக்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். ட்ரிக் 1, சாஃப்ட் ஸ்டார்ட். இப்போ ஒரு விஷயம் யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக நோ சொல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட வந்து கேட்டதுக்கு தேங்க்ஸ், ஆனால் என்னால் இப்போ இந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக சொல்லி பழகலாம். ட்ரிக் 2, ஆஃபர் ஆல்டர்னேட்டிவ். சில சமயங்களில் இப்படி சொல்லி பாருங்கள், என்னால் இந்த வேலையை இப்போ செஞ்சு கொடுக்க முடியாது, ஆனால் மற்றவங்க யாரையாவது சொல்லி இவங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ப்ரொடெக்ட் ஆகும். ட்ரிக் 3, டிலே ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு விஷயத்தில் உடனே நோன்னு சொல்ல வேணாம், எஸ்ன்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் இதை நான் செக் பண்ணி சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் டைம் கழித்து சொல்கிறேன்னு உங்களுக்கான ஒரு திங்கிங் டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம்னா, நம்ம மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பேட்ரி மாதிரி. அதை ரேண்டமாக எல்லா வேலைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களுக்கு பவர் இருக்காது. அதனால் லைஃப்பில் எப்போவுமே ஒரு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நாட் எவ்ரி ரெக்வஸ்ட் டிசர்வ்ஸ் யுவர் எனர்ஜி. உங்களுக்கான ஒரு டைம், உங்களுக்கான ஒரு ஃபோக்கஸ், உங்களுக்கான ஒரு மன அமைதி, இது எல்லாம் தான் மிகப்பெரிய பொக்கிஷம். இப்படி எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா திடீர்னு ஒரு நாள் தோணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நமக்கான சந்தோஷத்தை தொலைக்கிறோம்னு. இனிமேல் ஒரு சிம்பிளான ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் எஸ் சொல்ல வேண்டாம், உங்களுக்கான எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணுங்கள்.